ஹாய் என் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான லட்டு பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான லட்டு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் அவல் ஒரு பவுல் எடுத்துருக்கேன். அதை போட்டு நம்ம வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, கையில் கொஞ்சமாக எடுத்து இப்படி கசக்கி பாருங்கள். சொர சொரன்னு ஒரு சவுண்டு வரும். அதுதான். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. வறுத்து மாற்றிக்கலாம். அதே கடாயில் ஒரு கிண்ணம் வேர்க்கடலை அதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. அதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவோம். இப்போது ஒரு முழு தேங்காயை துருவி அதையும் நம்ம வறுக்கலாம். லைட்டாக ப்ரௌன் கலரில் வரும்போது நம்ம அவல் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இதை ஆற விடணும். ஒரு கடாயில் ஒரு டம்ளர் தண்ணி, அதில் நாட்டு வெல்லம், சர்க்கரை எதுவாக இருந்தாலும் ஓகே, வெல்லமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை பாகு காய்ச்சி வச்சுக்காங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஆற வச்ச அவல் தேங்காயை இந்த மாதிரி சொர சொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ நெய்யை விட்டு முந்திரி பருப்பு வறுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது நம்ம பாகு காய்ச்ச அந்த வெல்லத்தை வடிகட்டி அந்த கடாயில் அந்த நெய் கூட சேர்த்துருங்க. இப்படி கொதித்து வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த அவல் தேங்காய், அப்புறம் வேர்க்கடலை அதையும் நல்ல சொர சொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அது ஆறட்டும். ஆறிட்டு இப்போ கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டோ இல்லைன்னா அப்படியே கூட உருண்டை பிடிக்கலாம். நெய் தடவணுன்னு அவசியம் இல்லை. நம்ம பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை குட்டி குட்டியாக பிடிச்சி முந்திரி பருப்பை வச்சு சாப்பிட வேண்டியதாக. ரொம்ப ஹெல்த்தியான லட்டு.